அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொலைபேசி இலக்கத்தில், மொபைல், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். என்பானவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக கூடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிர்தமாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே, விசேஷமாக கோபம் என்ற அந்த சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ணமான விடுதலையை கட்டளையிட்டு சாந்தத்தின் ஆவியை கட்டளையிடும் ராஜா. சரீரத்தின் வியாதிகள், மனதின் வியாதிகளில் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு, பொருளாதார சூழ்நிலையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, தன் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேடும் பெற்றோருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் சூழ்நிலைகளில் அவர்களை மாற்றி தேற்றும். கர்த்தாவே, சந்தோஷமான நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளுக்கு தங்களது திருமண நாட்களை, அனிவர்சரியை, பிறந்த நாள்களை கொண்டாடும் பிள்ளைகளை நீர் அபிர்தமாய் ஆசீர்வதியும். கர்த்தாவே, தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்கள் பேசுங்களை அடியனின் வார்த்தையின் மூலம் அடியனுடைய பரிசுத்தாவின் அக்னியினால் நிரப்பி பேசும் உடைய வார்த்தைகள் உம்முடைய அக்கினியின் அபிஷேகமாக இரத்தத்தின் கோட்டைக்குள் கர்த்தாவை வெளிப்பட கிருபை கொடும். இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உம்முடைய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் வெளிப்பட உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் பசுமரத்தானியாய் பதிய கிருபை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை எழுப்பும். அன்பானவர்களே, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை, கோபத்தை மாற்றும். எத்தனை அருமையான ஞானியின் வார்த்தைகள்! ஆம், மெதுவான பிரதியுத்தரம் எங்களுக்கு அமைதியை தரும். கோபமாக இருக்கும் சூழ்நிலையிலும் அமைதியை எமக்கு தருகின்றது. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நமது குணாதிசயங்களில் ஒன்றாகிய கோபத்தை குறித்து இன்றைய நாளிலும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். இன்றைய நாளிலும் அநேகர் ஆண்டவரின் பரிசுத்த கோபத்தை தங்களது சுயநல மாம்சீக கோபத்துடன் ஒப்பிட்டு கோபப்படுவது நியாயம் என்று கூறுகின்றார்கள், அல்லது கோபப்படுவது ஒரு பெருமையான குணாதிசயம் என்று சிந்திக்கின்றார்கள். நான் கோபக்காரன், நான் கோபக்காரி என்று கூறுவது ஒரு பெருமை என்று சிந்திக்கின்றார்கள். தன் மனைவியை அடக்க வேண்டும், கோபத்தை காட்டி கணவனை அடக்க வேண்டும் என்று சிந்திப்பது எத்தனை முட்டாள்தனமானது என்பதை புரியாமல் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள். இந்த கோபத்தினால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன, எத்தனை கணவன் மனைவிகள் பிரிந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளின் சூழ்நிலைகள், பெற்றோர் கணவன் மனைவி பிரிந்தனால் அந்த கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே. இந்த கோபம் பிள்ளைகளை பாதித்து அவர்களை வேதனைப்படுத்துவதை உணராமல் தங்கள் கோபம் பெரிதென்று பிரிந்த குடும்பங்கள். அந்த எத்தனை வேதனை! இப்பொழுது தன்னும் நீங்கள் ஒப்புரவாக முடியுமானால் தயவாக ஒப்புரவாகுங்கள். என்னுடன் நீங்கள் ஆலோசனை வேண்டுமானால் உங்களுக்கு உதவி செய்ய, கவுன்சிலிங் தர நான் வாஞ்சையுடன் இருக்கின்றேன். அன்பானவர்கள், ஒப்புரவாகுங்கள். கோபத்தை விட்டுவிட நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்றைய நாளிலும் ஆண்டவரின் பரிசுத்தமுள்ள கோபம் நியாயமுள்ளது. அதை எங்கள் மனித கோபத்துடன் நாங்கள் ஒப்பிட முடியாது. இங்கே பார்க்கும் பொழுது ஒன்று, அங்கு ராஜாக்களில் அங்கு எவ்விதமாக ஜெசபெல் என்ற சுயநல அரசி அங்கு தன் கணவனுடன் சேர்ந்து, நாபோத்துடன் சேர்ந்து அங்கு
ஆகாப் என்ற ஒரு ஏழை மனிதனின் பரம்பரை சொத்தை, வயலை சூறையாடிய சூழ்நிலைகளை அறிவோம். ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனின் கோபம் வருகின்றது. நியாயமற்ற சூழ்நிலையில் அவர்கள் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அரசர்கள், கோடீஸ்வரர்கள் ஏழையின் சொத்தை சூறையாடுவது அங்கு எத்தனை தவறு. இதை எலியா திகசியை அவர் உபயோகப்படுத்தி இன்றும் எங்கள் சூழ்நிலைகள் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சுயநில மனிதர்கள், ஏழை மனிதர்களை ஒடுக்கி ஏமாற்றி அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கும் எசபெல்லும் ஆகாப்பும் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாபோத்தும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகாப்பை போன்ற ஏழை மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்து கொண்டும் ஏமாற்றும் மக்கள் இன்றும் மலிந்திருக்கின்றார்கள். இவர்கள் மேல் இறை கோபம் வருகின்றது, இறை சாபம் வருகின்றது. எசேபேலுக்கு வந்த அதே சூழ்நிலைகள், அதே ஆவி, அசுத்த ஆவி இன்றும் எசேபேலை பிடித்த அந்த அசுத்தாவி இன்று மனிதர்களுக்குள் வந்து ஏழை மனிதர்களை சூறையாடி சொத்து ஆசையில் அவர்கள் சேர்க்கும் சூழ்நிலைகளை இறைவன் கண்டிக்கின்றார், கோபப்படுகின்றார். இதையல்ல நான் கூறுவது. மனிதர்களில் எமக்கு வரும் கோபங்கள் இறை பரிசுத்த கோபத்துடன் ஒப்பிட முடியாது என்பதை நான் எடுத்து கூறுகின்றேன். இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக கூறுகின்றது, இங்கு கோபமும் மன்னிக்காத குணமும் எம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தெளிவாக கூறுகின்றார். 19-21 வசனங்களில், முக்கியமாக 20ஆம் வசனத்தில், இங்கு கோபமும் மன்னிக்காத தன்மையும் உங்களை நரகத்துக்கு எடுத்து செல்லும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தேவ சத்தியத்தை கூறுகின்றார். நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாதென்றால் இருப்பது இரண்டு, ஒன்று பரலோகம், மற்றது நரகம். பரலோகம் செல்லாவிட்டால் இந்த கோபத்தினால் எங்கே நாங்கள் செல்ல கொள்வோம்? பிசாசு வாதம்பி மகளே என்று எம்மை தன்னுடன் அழைத்து செல்லப் போகின்றான். இந்த கோபத்தினால் நாங்கள் நரகத்தை சுதந்திரிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இதை வேதனையுடன் கூறுகின்றேன். இதை நாங்கள் நெகிழ விட்டுவிட இப்பொழுது அழைக்கப்படுகின்றோம். அது எங்களது ஒரு குவாலிஃபிகேஷன் அல்ல, எமது தகுதி அல்ல. கோபிப்பது, தாழ்ந்திருப்பது சற்று சிறந்தது. ஆம், இன்று விஞ்ஞானம் மருத்துவம் எடுத்து விளக்குகின்றது. இன்று கேன்சர் வியாதி, டயபெட்டிக் வியாதி, இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், இவன் அநேக மருத்துவ வியாதிகள் வருவதற்கு காரணம் இந்த கோபம், மன்னிக்காத குணம். இவைகள்தான் எமக்கு சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகின்றது என்பதை விஞ்ஞானம் மருத்துவம் எடுத்து கூறுகின்றது. நாங்கள் பரலோகம் செல்ல முடியாது, ஆம், நரகம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள். அது மட்டுமல்ல, வியாதியுடன் நாங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இந்த கோபம் எமக்கு ஒரு பிசாசின் ஒரு ஈவாக, பிசாசின் எமக்கு தந்த ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். இந்த கோபத்தினால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மனோதத்துவம் மனநிலைமை பாதிக்கப்படுகின்றது. இதனால் நாங்கள் அதிகம் உணவுகளை உண்கின்றோம். தேவைக்கு அதிகமான உணவை அதிகமாக உண்கின்றோம். தேவையற்ற பொருட்களை நாங்கள் உட்கொள்கின்றோம். மது, ஈவன் போதை வஸ்து, இவைகளை உட்கொள்கின்றோம். இதனால் கோபம், இதனால் அந்த அழிவில் நாங்கள் செல்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், இதில் அங்கு இயேசு கடலின் மேல் நடக்கின்றார். நடக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், சீஷர்கள் அதை பார்த்து ஆவேசம் என்று பயந்து கதறுகின்றார்கள். இதை அழைக்கும் பொழுது ஃபேண்டம் என்று
கிரேக்கத்தில் அழைக்கப்படுகின்றது. அங்கு எழுதப்பட்ட மூல பாஷை ஃபேண்டம். அதன் சரியான விளக்கம் அசுத்த ஆவி, கொலை செய்யும் ஆவி, ஃபேண்டம். அங்கு கொடுக்கப்பட்ட கிரேக்க பதம் ஆவேசம் என்று அழைக்கப்படுது, ஃபேண்டம். அது கொலை செய்யும் ஆவி. அன்பானவர்களே, அன்று கோபத்துக்கு அடுத்த பெயர் கொலை செய்யும் ஆவி என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். அன்று காயின் தன் சோதனை கொலை செய்தான், கோபத்தினால். கொலை செய்யும் ஆவி. இதான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 5 அதிகாரம் 21-22 வசனத்தில் கூறுகின்றார். நீ உன் சோதரன் மேல் உனக்கு கோபமுன்னால் நீ அவனை கொலை செய்கின்றாய். சோதரன் மேல் கோபம் கொள்பவன் வீண் நின்றவன் கொலை நரகத்துக்கு ஏதுவாக இருக்கின்றான். கொலை நரகத்துக்கு ஏதுவாக இருக்கின்றான். சற்று சிந்திக்காமல் நாங்கள் அதை விளங்கி புரிந்தும் புரியாமலும் இருக்கின்றோம். கோபம் கொலைக்கு சமனாக இருக்கின்றது. அன்று அந்த ஆவேசம், கோபம் என்பது கொலை. அதைத்தான் ஆபேல் தன் சகோதரனை கொலை செய்கின்றான். இயேசு கூறுகின்றார், இன்று உன் சகோதரன் பேரில் குறை உண்டென்றால் மத்தேயு 5:23 வசனத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் ஒப்புரவாகு. இன்று எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கின்றோம். சகோதரர்களை காரணமின்றி கோபப்படுத்துகின்றோம் தேவையற்ற வார்த்தைகளினால். நீ மூடன், நீ புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லை, நீ ஒரு பைத்தியம், ஒரு மென்டல் என்று கூட நாங்கள் சகோதரர்களை பார்த்து கூறுகின்றோம். எத்தனை கருக்குள்ள வார்த்தைகள். அன்பானவர்களே, சகோதரர்களை நாங்கள் அவர்களை மனிதர்களாக நாங்கள் மதிப்பது இல்லை. இதை ஆண்டவர் கூறவில்லை. உன் சகோதரனை தேவனின் சாயலில் நீ பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சகோதரனை ஒரு இழிவுள்ளவனாக பார்க்கும் பொழுது உங்கள் தேவனையே தூஷிக்கின்றீர்கள். உங்கள் காணிக்கையை நீங்கள் வைத்துவிட்டு ஒப்புரவாகுங்கள். இன்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஆலயத்தில் பெரிய ஆராதனை செய்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று ஒழுங்காக ஞாயிறு ஆராதனை செல்கின்றோம். அழகான ஆடைகளை அணிகின்றோம், செல்கின்றோம். உள்ளுக்குள் சகோதரன் மேல் கோபம் வைத்துக்கொண்டு கொலைகாரர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்கள், இதை சிந்திக்காமல் நாங்கள் நரகத்துக்கு ஏதுவாக அங்கு கலாத்தியர் 5 அதிகாரம் 20 வசனத்தில் கூறப்படுகின்றபடி இந்த கோபமும் மன்னிக்காத தன்மையும் உம்மை நரகத்துக்கிட்டு செல்கின்றது. இதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட இருக்கின்றோம். அன்பானவர்களே, மெதுவான பிரதி உத்தரம் கோபத்தை மாற்றும். இன்று அன்பாக நாங்கள் கதைக்கின்றோமா? கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றோம். ஒருவனை பார்த்து, நண்பனை பார்த்து மடையா என்று கூறும் பொழுது அது அன்பின் வார்த்தையாக வெளிவருகின்றது. ஆனால் நாங்கள் நீ பெரிய புத்திமான் என்று கூறும் பொழுது எதிர்மறையாக நீ புத்திமான் இல்லை, நீ மூடன் என்பதை வாயின் சொற்கள், உச்சரிப்பு, கடுமையான வார்த்தைகள் விளக்குகின்றது. எவ்விதமான வார்த்தைகளை இன்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கோம். கருக்குள்ள பட்டயத்தை போல நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, வேதம் கூறுகின்றது எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனத்தில், சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு உங்கள் கோபம் தனிய கடவது. இன்று நாங்கள் மன்னிக்காமல் சகோதரர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு நாங்கள் கட்டிக்காரர்களைப் போல அவருடன் தொடர்பு கொள்வதில்லை, தொலைபேசியில் மறுமொழி கூறுவதில்லை. நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் தெரியும், ஆனால் மறைந்திருக்கின்றோம். கட்டித்தனம் இது அல்ல. முதலில் ஒப்புரவாகுங்கள் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. அப்பொழுதுதான் இயேசு உங்களை பார்ப்பார். வெளிவேஷ கிறிஸ்தவர்கள் அல்ல. கோபத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அநியாயம் செய்தவர்களை மன்னிப்பை கேளுங்கள். ஆம், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அல்ல. ஒருவர் உங்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் அவர்கள் கேட்காவிட்டாலும் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். இன்று
கோபம் என்பது ஃபேண்டம் என்று அழைக்கப்படுகின்ற கொலையின் ஆவி. இன்று உங்களுக்குள் அதை இருக்கும் பொழுது அது உங்களை வியாதி உள்ளவர்களாக மாற்றும், நரகத்துக்கு கொண்டு செல்லும். சிந்திங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள். அதை விடுவதற்கு உங்கள் பலன் போதாது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள். அவர் ஒருவேளை மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். மற்றவர்கள், உங்கள் சோதரர்கள் உங்களுக்கு செய்த கொடுமை, அநியாயம் மன்னிக்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரண்டை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயத்தை மன்னிக்கக்கூடிய தன்மையை தருவார். மன்னியுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், இறை ராஜ்யத்தின் புத்திரராக மாறுங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் தூய்மைப்படுத்துவார். நன்றி, வணக்கம்.